Hi everyone. திருகோணமலை பிரதேசத்தை சேர்ந்த இளம் ஊடகவியலாளர் வாகன விபத்திலே இன்று அதிகாலை உயிரிழந்திருந்தார். இவரை மோதிய லோரி நிறுத்தாமல் சென்றுள்ளது. இது திட்டமிடப்பட்ட கொலை சம்பவமா அல்லது விபத்தா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. குறிப்பிட்ட ஊடகவியலாளர் தனது வீட்டிற்கு திரும்பும் பொழுதே இந்த கோர விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெறுவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். என்றாலும் இந்த சம்பவம் கொலையா விபத்தா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இன்று அதிகாலை ரத்னபுரி பிரதேசத்திலிருந்து தனது சொந்த ஊரான கந்தலாய் பிரதேசத்திற்கு ஒரு இளம் ஊடகவியலாளர் சென்றிருந்தார். மோட்டார் வண்டியிலே சென்ற நிலையில் திருகோணமலை ஹபர்னை வீதியிலே கல்வங்குவ பிரதேசத்திலே கோர விபத்திலே சிக்கியிருந்தார். லொரி ஒன்று இவரை மோதி சென்றிருந்தது. சம்பவ இடத்திலே குறிப்பிட்ட ஊடகவியலாளர் உயிரிழந்திருந்தார். என்றாலும் குறிப்பிட்ட லொரி அந்த இடத்தில் நிறுத்தாமல் தப்பி சென்றுள்ளது. எனவே இந்த சம்பவம் விபத்தா அல்லது கொலை சம்பவமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. திட்டமிடப்பட்டு இந்த கொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டதா என்ற சந்தேகம் காணப்படுவதாகவும் இது தொடர்பான விசாரணைகள் நடாத்தப்படுவதாகவும் மோதி சென்ற லொரி தொடர்பாக விசாரணைகள் நடாத்தப்படுவதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். எனவே இந்த வீதி விபத்திலிருந்து தப்பிப்பதற்காக லொரி தப்பி சென்றதா அல்லது கொலை சம்பவம் ஒன்றை செய்துவிட்டு இந்த லொரி தப்பி சென்றதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலதிக விசாரணைகளின் பின்னரும் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டாலுமே இது தொடர்பான உண்மை தகவல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். என்றாலும் 34 வயதுகளை உடைய பிரியான் மலித்தே என்ற 2 குழந்தைகளின் தந்தையே உயிரிழந்திருந்தார். இவர் அதிக அளவிலே இயற்கை வனங்களை காட்சிப்படுத்தக்கூடியவராகவும் யானைகளின் காட்சிகளை புகைப்படம் எடுக்கக்கூடியவராகவும் வீடியோ காட்சிகள் பதிவிடக்கூடியவராகவும் பிரியான் மலித்த காணப்பட்டுள்ளார். இந்த நிலையிலே இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்திலே உயிரிழந்துள்ளார். இந்த உயிரிழப்பு ஊடகத்துறைக்குமே மிகப்பெரிய இழப்பாகவே காணப்படுகின்றது. இவருடைய இழப்பால் கவலையுற்றுள்ள இவருடைய குடும்பத்திற்கும் ஊடக நண்பர்களுக்கும் இறைவன் ஆறுதலை வழங்குவானாக. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.